யாருமே சொல்லல ப்ரோ. போட்டிருக்கேன். சாரிட்ட ஃபோன் பண்ணிக்கலாம் பாபு. சார் இல்ல சார், போன்ல இதுல வந்துட்டேன் சார். அவர் சார் வந்துட்டு சார் லோட் ஆகுது செந்தில் சார் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாருங்களா? லோட் ஆகுது. ஆகுதா? அப்ப கொஞ்சம் ரைட் பொறுமையா இருக்கும். டேட்டாஸ் கம்மியா இருந்தா உடனே எடுத்துங்க சார். டேட்டாஸ் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஆமா டேட்டாஸ் கூட இருந்தா கொஞ்சம் லேட் தான் சார் ஆகும். இல்ல அது இன்னும் ஒரு 10-15 நாள்ல சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு சாஃப்ட்வேர் சார். அது பணம் கட்டணுமா, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா வாங்கிக்கிறேன் சார். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வர வர இந்த 30 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லுவாரு. எனக்கு இன்னும் 40 ரூபாய் வாங்கி கொடுங்க, 50 ரூபாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன். சர்வர் வாங்குற வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் சார். நம்ம ஓன் சர்வர் வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை சார். இஷ்யூ இல்லை, கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இந்த மாதிரி அதிக டேட்டா இருந்தா கொஞ்சம் டைமிங். இல்லைன்னா வேற யாரும் கம்மியான டேட்டா இருக்கிற ஐடி தான் ஓபன் பண்ணலாம் பாபு. சார் என்னதை ஓபன் பண்ணலாமா சார்? உங்களுக்கு என்ன விட அதிகமா எல்லாம் இருக்கும். இல்ல கம்மியா தான் இருக்கு. ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணலாம், ஒரே நிமிஷம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டுங்களா? இல்லைன்னா செந்தில் சார் எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கூட ஷேர் பண்ணி அதை வச்சு கூட சொல்லலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களா செந்தில் சார்? இருக்குது சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஓகே. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம செந்தில் சார் ஷேர் பண்ணுங்க. ஐடி வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். எஸ் சார். சார் நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ஓகே சார். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சார். தெரியும் சார். இப்போ செந்தில் சாரோட பேஸ் லைன் பாருங்க. செந்தில் சார் வந்து 35 பேஸ் லைன்ல 35 டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்காரு. ஆக்சுவலா 37 போட்டிருக்காரு. 2 வந்து லைஃப் லைன் போயிடும். இது வந்து 35. அந்த 35 பேரும் 110 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. அந்த 35 பேரும், அந்த 110 பேரும் அவங்க கீழே 110 பேர் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஆவரேஜா வருது. அப்ப செகண்ட் லெவல்ல இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ண வைக்கணும். செந்தில் சார் 168 ஐடி வந்திருக்கு. அதுல 4 வந்து இன்ஆக்டிவா இருக்கு. அந்த 168 பேரும் 116 ஐடி தான் வந்திருக்கு. பாருங்க, எல்லாரும் ஒரு ஐடி தான் ஆவரேஜா கணக்கு வருது. எல்லாரும் 5 ஐடி ஆவரேஜா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2000 ஐடி இங்க வரும். 4வது லெவலுக்கு 116 பேரும் 67 ஐடி கொடுத்துருக்காங்க. 5வது லெவலில் 67 பேரும், 6வது லெவலில் 15 பேர் கொடுத்துருக்காங்க. செந்தில் சாருக்கு 9 லெவல் இறங்கி இருக்கு. குட் ஸ்டார்ட், நல்ல விஷயம் தான். இப்ப செந்தில் சார் என்ன பண்ணாரு பாருங்க. பார்த்தவொடனே தெரியுதா பிக்சர் நம்ம எங்க இருக்கணும், வேர் விஆர்னு. செகண்ட் லெவல் இருக்கிற அந்த 110 லீடர். ஏன்னா செந்தில் சாரால 3 லெவல் மானிட்டரிங் பண்ண முடியும், அதிகபட்சம் 4 லெவல். ஆனா செந்தில் சாருக்கு வந்து இமிடியேட் இந்த 35 பேரை வச்சு அந்த 2வது லெவல் இருக்கிற 110 பேரையும் ஒர்க் பண்ண வைப்பார். அப்போ ஒர்க் பண்ண வைக்கும்போது 3rd லெவல் 4th லெவல் எல்லாமே நல்ல ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். அது அவருக்கு டே பை டே அவருக்கு இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஷோ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஷோ ரிப்போர்ட் ஒன்றும் ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். போடல. ஆமா, வச்சிருக்காரு, பட்டன் வச்சிருக்காரு, போட்டிருக்காரா என்னன்னு பார்ப்போம். இனிமே நம்ம வந்து இந்த பேஜ்லயே வந்து பின்ன பாத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பின்ன சார் லெவல் இன்கம் போவாது. ஓகே செந்தில் சார், உங்களுக்கு குயிக்கா ஓபன் ஆகுதா? ஓரளவு சார், நான் பிராட்பேண்ட் வச்சிருக்கேன். ஓகே பரவாயில்லையே சார், செம குயிக்கா வருது உங்களுக்கு. ஷோ ரிப்போர்ட் போடுங்க. இப்ப பாருங்க, அந்த பேஸ் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு டைரக்டும் நேமு, ஃபோன் நம்பர் இருக்கும். இது எல்லா லெவலுக்கும் போட முடியாது. ஏன்னா
40 லெவலோட டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அடுத்தடுத்த கான்செப்டை பேசுவாங்க. நான் சொன்ன ஒவ்வொரு லெவலையுமே போடுங்க சார்னா, ஆனால் சாஃப்ட்வேர் சார் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ராமலிங்க சாரும் வேண்டான்ட்டாங்க. எனக்கும் அதில் அவங்க 2 பேர் சொன்ன பிறகு ஓகே நானும் சொல்லிட்டேன். ஏன்னா ஃபோன் நம்பரோடு நம்ம போட்டோம்னா மனசாட்சி இல்லாமல் இந்த அழகான ஒரு கூட்டை கலைச்சிருவாங்க சில பேர். அதனால ஒவ்வொரு லெவலும் இப்போ வந்து செந்தில் சாரோட 30 எத்தனை பேர் சார் பேஸ் லைனில் உங்களுக்கு? 35 சார். 35 டீட்டெயிலும் இருக்கு பாருங்க, இதில் இருக்கும் யார் அந்த 35. அப்போ நம்மளுடைய இம்மிடியட் டைரக்ட் டீட்டெயிலை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் ஒரு 7வது லெவலில் உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் நிறையா இருக்குது அப்படின்னா, நீங்கள் 6வது லெவலில் இருக்கிற நபரை பிடிச்சி அதை ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை எடுத்து நீங்கள் அவர்கிட்ட பேசி சார் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வைக்கணும். இல்லை உங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க இம்மிடியேட்டாக கற்றுக் கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வருமானத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இம்மிடியேட்டை முடிக்க விடுவாங்க. அதனால பிரச்சனையே இல்லை. லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த லீடர்ஸுக்கு வந்து சொல்லித்தர விஷயன்றது நடந்துக்கிட்டே இருக்கும் ப்ராக்டிக்கலாக. அதுதான் இதுதான் பேஸ்லைன் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேஸ்லைன் ஸ்ட்ரக்சரும் 40 லெவல் தான், லைஃப் லைனும் 40 லெவல் தான். லைஃப் லைன் அப்படின்றது நம்மளுடைய இம்மிடியட் 2 பேருடைய சன்ஃப்ளவர் ட்ரீ. பேஸ்லைன்ன்றது நம்ம 2 பேரை போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா வர அத்தனை டைரக்ட் ரெஃபரலுடைய சன்ஃப்ளவர் 40 லெவல் ட்ரீ. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிளியரா. இதுதான் ஒர்க்கிங் லெவல் இன்கம். இன்னைக்கு பிரம்மாண்டமான இன்கம் சார். டீமை கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம டீமை கொடுத்துட்டு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 லெவல் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி நீங்களும் 3 லெவல் 4 லெவல் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது அப்படியே டெவலப் ஆகும். எந்த இடத்துல 40 லெவலில் நமக்கு ஒரு ஐடி விழுந்தா கூட அந்த ஒரு ஐடியோட அமௌண்ட்டு அது 10 ரூபாயோ, அது 20 ரூபாயோ, அது 30 ரூபாயோ, அது 50 ரூபாயோ, அது 100, 200, 300 எதுவாக இருந்தாலும் நம்ம வேலெட்ல அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நிதானமாக நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷனை பார்த்துட்டு டோட்டலாக எவ்வளோ வேலெட்டில் மறுநாள் இருக்கோ அதை நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு எடுத்து ஃபீல்டில் போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை அழகாக கேஷ் ஆக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பீப்புள் டு பீப்புள் 40 லெவல் லைஃப் ட்ரீ அண்ட் பேஸ் ட்ரீ இன்கம் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில். இந்த அனுபவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. செந்தில்குமார் சார், நீங்க அப்படியே நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் உங்களுடையது. சார் ஆக்டிவேட் பண்ணி அது இல்ல பின் உங்களுக்கு ஒன்றும் சென்ட் பண்ணலையே. பின் வந்துருக்கு சார். பாருங்க கீழே வந்துட்டு யூ ஆர் நாட் அப்கிரேட் பிபிஏ வேலட்னு இருக்கு பாருங்க கீழே. ஓகே ஓகே சார். இப்போ இந்த நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னா சார் இது வந்து 30 ரூபீஸ் பின். இது அங்க மேல காமிக்கிறது வந்து ரிஜிஸ்டர் லிங்க். அது உங்களுக்கு ஓகே 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 உங்ககிட்ட பின் இருக்குல்ல? எஸ் எஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த கவுண்டிங் அது. ஓகே சார். ஓகே பின் இன்னும் வரல. கரெக்ட். 1 மினிட் சார். சார் உங்களுடைய ஐடி நம்பர் மட்டும் சொல்லுங்க. 9674 30. ஓகே, ஆர் செந்தில்குமார். எஸ் சார் சென்ட் பண்ணிட்டேன். எஸ் சார். நீங்க டேஷ்போர்டு வாங்க. ஓகே, இப்போ ஆக்டிவேட் மை பிபிஏ வேலட். Yes. Activate wallet. Wallet activated successfully. Thank you. Yes. Yes sir. சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே பண்ண போறோம். வெரி சிம்பிள். யாரெல்லாம் வந்து 30 ரூபீஸ் பின் வந்து அவங்க அட்மின் டைரக்டரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆல் டீம் லீடர்ஸ் எல்லாருமே வந்து இதை நோட் பண்ணுங்க. ஸோ இம்மிடியட்டாக உங்கள் அட்மின் டைரக்டர் யார் அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய டீமுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பின்னுடைய காசை வந்துட்டு நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு
டைரக்டா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவர் டைரக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னை வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருங்க. வேலட் நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 30 ரூபா அனுப்பிச்சிட்டேன் பாபு. எஸ் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி அட்மின் டைரக்ட்ல இருக்கிறவங்க 30 rupees அனுப்பி எனக்கு ஒரு பின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க டீம் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து வாங்கிடுங்க. ஓகே, அதை பத்தின டீட்டெயில் சொல்லிடுங்க சார் சங்கர் சார். ஒரு 30 rupees நீங்க அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். பின் ட்ரான்ஸ்ஃபர் பண்றவங்களுக்கு எப்படி நீங்க டொனேஷன்ல வந்து 10 பின்னு 20 பின்னு அப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கலெக்ஷன் பண்ணி மொத்தமா வாங்கி நீங்களே கூட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை அவங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. அதனால மேக்ஸிமம் இன்னைக்கு அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ற விஷயத்த பாருங்க. நாளைக்கு நம்ம லெவல் ஆக்டிவேட் பண்ணிடலாம். நாளையில இருந்து நமக்கு நம்ம வேலட்ல பணம் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேஷ்போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மெனுவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்க லெவல் கவுண்ட் இருக்கும், பேஸ் லைன் ட்ரீ இருக்கும், லைஃப் லைன் ட்ரீ இருக்கும், லெவல் கமிஷன் இருக்கும், லெவல் வைஸ் கமிஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் அல்ல தயக்கம். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணாம என் கீழே இருக்கிற ஆக்டிவேட் ஆயிட்டா எனக்கு சீனியாரிட்டி போயிடுமான்னா பயப்படுறாங்க. அதை கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. லெவல்ல சீனியாரிட்டி கிடையாது சார். இப்போ வந்து பயப்படுறாங்க. இப்ப நான் சொல்றேன், செந்தில்குமார் சார் வந்து ஆக்டிவேட் பண்ணல, அவர் கீழே இருக்கிறவர் ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஏன்னா செந்தில்குமார் சார் கீழே இருக்கிறவர் ஏன் ஆக்டிவேட் பண்றாருன்னா அவருக்கு 15 டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்காரு. 15 × 3 4500 ரூபா அவருக்கு தேவைப்படும். அதனால அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஏன்னா லெவல் அவரோட லெவல் சூப்பரா போகுது. மேல இருக்க செந்தில்குமார் சாரை பத்தில அவர் கவலைப்பட மாட்டார். அப்ப செந்தில்குமார் சார் கீழே இருக்கிற ஆக்டிவேட் ஆன உடனே அந்த 1000 ரூபா மேல இருக்க செந்தில்குமார் சார் மேல இருக்க எல்லாருக்கும் அந்த லெவலுக்கு என்ன கமிஷன் போய் உட்காந்துரும். செந்தில்குமார் சார் வேலட்லயும் அதை காட்டும். ஆனா அதை அவர் வந்து ரெட்டா காட்டும். எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி தொட முடியாத கரன்சியா இருக்கும். அது சேல் பண்ண முடியாது, செல் பண்ண முடியாத அமௌண்ட்டா இருக்கும். அது அவர் வேலட்ல காட்டும். அப்போ அவர் உணர்ந்து ஐயோ நம்ம டவுன்லைன்ல இருந்து நமக்கு பணம் வருது, நம்மளே இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுவாரு, 1000 rupees ஆக்டிவேட் பண்ண உடனே கிரீன் ஆயிடுவாரு, ஆக்டிவா மாறிடுவாரு. ஆக்டிவா மாற்ற உடனே அவர் செல் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். வேலட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேலட் செல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், 2 பேர் ரெஃபரல் கொடுக்காதவங்களும் வேலட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேர் ரெஃபரல் கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் 2 பேர் ரெஃபரல் கொடுக்கலாம், அவர் அப்படியே இன்ஆக்டிவா தான் இருப்பார். சப்போஸ் அவர் கீழே இருக்கிறவர், இதுதான் செந்தில்குமார் சார் சொன்னதுதான், எப்போ ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்துறாரு, அந்த ரெஃபரல் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு, வேலட்டும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு போவாது, அப்ளைனருக்கே போவாது, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு போகும், அப்ளைனருக்கு ஆனா ஹோல்ட்ல காட்டும். எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த லெவலுக்குரிய கமிஷன் அந்தந்த லெவலுக்குரிய அமௌண்ட்டை காட்டும், வேலட்ல காட்டும். சிலது தொட முடியாது, சிலது வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். எது தொட முடியாதுன்னா இன்ஆக்டிவா இருக்கிறது தொட முடியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். செந்தில் சார் கிளியரா? எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை கிளியர் இல்லைன்னா இன்னொரு டைம் கூட சொல்லுவோம் சார். இல்லை புரியுது சார். ஓகே ஓகே. இல்லை அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்றது. அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்கே எப்படி நம்ம வந்து டொனேஷன்லையும் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுறோமோ இங்கேயும் அதே மாதிரி காப்பாற்றுவோம் சார். யாரையும் எடுக்க மாட்டோம். உங்களுடைய பிளேஸ்மெண்ட் தான். இப்போ என் கீழே பாபு, என் டவுன்லைன்ல பாபு வந்திருந்தானா, பாபு ஆக்டிவ் ஆகலனாலும் அவர் என் டவுன்லைன் தான். அவர் என்னைக்கு ஆக்டிவேட் பண்றாரோ அன்னைக்கு அவருக்கு கீழே இருந்து அமௌண்ட் கிடைக்கும். அவர் ஆக்டிவேட் பண்ணும்போது அப்போ எனக்கு மேல இருக்கிறது எனக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். அதனால இடம் என்பது அந்த பிளேஸ்மெண்ட் என்னைக்கு மாற, சீனியாரிட்டி என்பதுலாம் கிடையாது. இப்ப என் கீழே ஒரு 20,000 பேர் இருக்காங்க. நான் வெளியூரே போயிட்டேன், ரொம்ப முக்கியமான ஜாப், செல்போனை தொட முடியாத ஜாப், இல்லை என்ன மறந்துட்டேன் ஸ்பீடு கேஷை, ஏன்னா என்னோட ஜாப் அந்த மாதிரி, என்னுடைய இது அந்த மாதிரி. அப்புறம் நான் வரேன், இல்லை நான் ஃபாரின் போயிட்டேன், நான் ஸ்பீடு கேஷே மறந்துட்டேன். அங்கே போயிட்டு என்னோட உழைப்பை காட்டினா தான் எனக்கு ஃபாரின்ல வந்து எனக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். திரும்பி நான் இந்தியாவுக்கு வரேன், ஸ்பீடு கேஷ் ஞாபகம் வருது. நான் இங்கே டீம் செட் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். திடீர்னு நான் வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா என் வேலெட்டில் ஒரு 80,000 90,000 இருக்கும். அந்த 80,000 90,000 யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே என் வேலெட்டு தான் இருக்கும். உடனே என்ன பண்ணுவேன், 1000 ரூபா எடுத்துன்னு போய் வேகம் மூச்சு இறக்கி போயிட்டு அந்த வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே 90,000 ரூபாயும் க்ரீனாக மாறும்.
இது எங்கேயுமே நடக்காது சார். இதே கம்பெனியா இருந்தா 90,000 வேனிஷ் ஆயிடும். அந்த 90,000 எடுத்துருவாங்க கம்பெனி. இங்க மட்டும்தான் மக்கள் டு மக்கள் அப்படின்ற சக்தியால மட்டும்தான் என்னைக்கு இருந்தாலும் அவங்க பணம் அவங்க வேலெட்ல தான் இருக்கும். இதை நீங்க எல்லாரும் கண்ணால உணர்வீங்க, எல்லாரும் பாராட்டி பேசுவீங்க. அந்த நாள் வரும், கண்டிப்பா நடக்கும் சார். அதனால இல்ல நான் ஆக்டிவேஷன் லேட்டா பண்ணல அப்படின்ற ஓகே பிரச்சனை சார். எல்லாம் உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. பயம் இல்லாம இறங்கி ஒர்க் பண்ணுங்க. நன்றி சார், நன்றி சார். வேற ஏதாவது டவுட் சார் இதுல யாருக்காவது? சார் வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலாம், ரெஜிஸ்டர் இதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிதானே சார்? பின் வாங்கி ம். பேமெண்ட் வாங்குறது நாளைக்கு பண்ணணுமா சார்? இன்னைக்கு நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் வேலெட் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க பகிரா சார். 30 rupees பின் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நாளைக்கு லெவல் அமௌண்ட்டா 1000 rupees ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே எஸ் சார். இப்போ சார் எனக்கு ஒரு நம்ம டவுட். அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாருமே உங்க டீம் பீப்புளை நீங்க காண்டாக்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கா இருக்கும். சொல்லுங்க கிரி சார். சொல்லுங்க சார். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணலைன்னா வேலெட் 30 rupees கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆனால் அந்த அமௌண்ட் வர 1000 rupees கொடுத்தா தான் கிரீன் கலர்ல மாறும் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டா? அப்படி நம்ம அந்த 1000 rupees கொடுக்காம இருக்கும்போது அமௌண்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உடனே நம்ம அதை பார்த்துட்டா எப்படியும் கண்டிப்பா 1000 rupees தருவாங்க. அதை கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். அப்படி கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி என்கேஷ் பண்றது?